ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெளியிடப்பட்டன. குறிப்பாக ரஷ்யா சுற்றுலா பயணிகளுக்கு 30 நாட்கள் இலவச விசா வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தது முக்கிய அம்சமாகும். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்பு 25 ஆண்டுகளாக வலுவாக தொடர்வதாகவும் பல மாற்றங்களின் மத்தியில் இந்த உறவு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமர் மோடி எரிசக்தி துறையில் ரஷ்யா இந்தியா ஒத்துழைக்க மிக முக்கியமானது என குறிப்பிட்டதுடன் பயங்கரவாத ஒழிப்பில் இரு நாடுகளும் நீண்ட காலமாக ஒன்றுபட்டு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2030 வரை பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்திற்கு இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். உக்ரைன் போருக்கான அமைதியான தீர்வை எட்ட அனைத்து முயற்சிகளையும் இந்தியா ஆதரிப்பதாகவும் இந்த விவகாரத்தில் இந்தியா தொடர்ந்து பங்களிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ரஷ்ய அதிபர் புதின் தனது உரையில் இந்தியாவுக்கு எண்ணெய், எரிவாயு, நிலக்கரி வழங்குவதில் ரஷ்யா நம்பகமான கூட்டாளி என கூறினார். கூடங்குளம் அணுமின் திட்டம் இரு நாடுகளின் முக்கிய கூட்டு முயற்சி என்றும் அது மலிவான மின்சாரத்தை வழங்க உதவுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 6.20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் இருதரப்பு வர்த்தகம் நடைபெற்றதாகவும் இது எதிர்வரும் காலத்திலும் அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா எதிர்கொண்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு ரஷ்யா தனது ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும் புதின் கூறினார்.